நம்முடைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். கரூர் அப்படின்ற ஒரு ஊருக்கு ஏகப்பட்ட ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கு. பல விஷயங்களுக்கு பெயர் போன ஒரு ஊர் கரூர். இன்னைக்கு கரூர் அப்படின்னு சொன்னாலே தமிழக மக்கள்ல, இந்திய மக்கள்ல, உலக மக்களுக்கு யார் யாரெல்லாம் கரூர் தெரியுமோ அவங்க எல்லாருக்குமே விஜய் அவர்கள் அடுத்த செகண்டே கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்தேறி கிட்டத்தட்ட ஒரு 10 மாசம் முடிஞ்சிடுச்சு. இந்த 10 மாசம் கழிச்சு மறுபடியும் விஜய் கரூருக்கு போறாரு. இவர் சென்ற இடமெல்லாம் மக்களுடைய ஏகோபித்த ஆதரவு பெற்று ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சார் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு நேரம். கொளத்தூர்ல ஒரு 5 நிமிஷம் அவர் பேசுறதுக்கே முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட இடத்துல கரூர்ல 41 பேர் செத்து கிட்டத்தட்ட அத்தனை மணி நேரம் பேசி சற்றேறக்குறைய நீங்க தொடர்ந்து ஒரு 6 மாசம் 7 மாசம் கரூர் விஜயம் தொடர்ந்து பேசினா கூட அந்த கரூர்ல மட்டும் அவர் ஏன் வெற்றி பெறல? ஆக இவருடைய வெற்றி இவருடைய தோல்வி ரெண்டுமே வேறு பல காரணங்களால் அமைந்ததே தவிர இவருடைய பேச்சாலே இவருடைய பேச்சு திறமையாலேயே அமையல அப்படின்றதுக்கு கரூர் ஒரு உதாரணம். சரி, இந்த உதாரணத்தோட ஏன் நம்ம இதை ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, இப்ப கரூர்ல வென்ற எம்.ஆர். விஜயபாஸ்கர் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. இப்ப இவர் கரூருக்கு போறாரு. கிட்டத்தட்ட அவர் வெற்றி பெற்று 60 நாள் ஆகுது. 60 நாள் கழித்து அவர் கரூருக்கு போறாரு. ஆனா ஏதோ ஒரு காரணம் அவர் கரூருக்கு போறதை நம்ம வரவேற்க வேண்டும். ஏன்னா அவர் தமிழ்நாடு ஃபுல்லா போகக்கூடிய ஒரு மனிதரா இன்னைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் இருக்காங்க. அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. தமிழ்நாடு மொத்த பேருக்கும் அவர் தான் முதல்வர். வாக்களித்தல் எல்லாரும் சேர்த்து அவர் தான் முதல்வர். ஆனா கரூருக்கு எம்.ஆர். விஜயபாஸ்கர் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் கரூர் போறதை பத்தி யோசிக்கிறார். நம்ம இதுக்கு முன்னாடியே சொன்ன திருச்சியில அவர் போய் பேசிட்டு வந்தார். இதுக்கு முன்ன நம்ம இதுக்கு கிட்டத்தட்ட அவர் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் இவர் பேசக்கூடிய 2வது அரசியல் மேடை கரூர். முதல் அரசியல் மேடை கரூர், திருச்சி. 2வது அரசியல் மேடை கரூர். திருச்சியில ஏன் போனா நம்ம அப்பயே தெளிவா சொல்லியிருந்தோம். ஏன்னா திருச்சியில அவர் தன்னுடைய பதவி ராஜினாமா பண்றாரு. எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணோன்னே அங்க மறுதேர்தல் நடக்கிற மாதிரி இருக்கு முதல் எடுத்தோடனே. சோ அவரு திருச்சி மக்களை தொடர்ந்து தக்க வைக்கிறதுக்காக முதல்ல திருச்சிக்கு போனாரு. இப்ப கரூர்ல எம்.ஆர். விஜயபாஸ்கர் தன் பதவியை ராஜினாமா பண்ண கரூருக்கு போறாரு. விஜய் அவர்கள் எடுத்து எந்த விஷயம் அவர் எடுத்து வச்சாலுமே ஒரு காரிய காரணம் இல்லாம எடுத்து வைக்க மாட்டாரு. நம்ம பார்த்ததுலயே பல அரசியல் தலைவர்கள், பல நடிகர்கள், பல விஞ்ஞானிகள் எல்லாருமே பார்த்துட்டோம்னா இவர் வேற மாதிரி ஒரு சில விஷயத்த ஃபாலோ பண்றாரு அப்படின்னு தொடர்ந்து இவர் வாட்ச் பண்றார். பல பேருக்கு தெரியுது. மேலும் விஜய் அவர்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ரசிகர்கள் எப்பவுமே ஒரு மனிதனுடைய பாசிட்டிவ் மட்டும் யோசிக்க கூடாது, நெகட்டிவ்ஸோட யோசிச்சாதான் இதுல என்ன நல்லது இல்லை கெட்டது உங்களுக்கு கண்டிப்பா தெரிய வரும். கண்மூடித்தனமா ஒருவரை ஆதரிப்பதும் கண்மூடித்தனமா ஒரு எதிர்ப்பதும் நல்லதுக்கு இல்லை. நம்ம பல பல உதாரணங்கள் இந்த மாதிரி இதுக்கு இருக்கு. எல்லா விஷயத்திலுமே நெகட்டிவ் பாசிட்டிவ் சைடு ரெண்டுமே இருக்கும். அதுல பாசிட்டிவ் சைடு அதிகமா இருக்கும்போது கண்டிப்பா அவர் விரும்பலாம், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அதே நேரத்துல தாவேகா நண்பர்கள் எப்பயுமே விஜய் அவர்கள் விட்டு கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு போக்குல இருக்காங்க. அது இன்னும் சில நாள் இருக்கதான் செய்யும். ஏன்னா புதுசா இப்பதான் ரொம்ப ட்ரை பண்ணி அவர் முதல்வராக பல விஷயங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு முதல்வர் ஆக்கி இருக்கிறாங்க. சோ அவ்வளவு சீக்கிரம் அவங்களால ஏத்துக்க முடியாது. இருந்தாலும் தொடர்ந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இவருடைய நல்லதே பார்க்கணும், கெட்டதே பார்க்கணும். மற்றவர்களை பத்தி பிரச்சனை கிடையாது. ஏன்னா தாவேக்காவுக்கு வாக்களிக்காதவர்களை பிரச்சனை கிடையாது. அவங்க தான் பத்தி ஆல்ரெடி தெரிஞ்சுதான் அவங்க வாக்களிக்காம இருக்காங்க. மேலும் அவங்க தெரிஞ்சுக்கினா கூட சரி நம்ம இவங்க வாக்களிக்கலைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாங்க. அந்த வாக்களித்தல் எப்பயுமே என்ன பண்ண ஒரு மாற்றத்துக்காக ஒரு முயற்சி பண்ண அவர்கள் தான் என்ன பண்ணா ரொம்ப கேர்ஃபுல்லா விஜயனுடைய ஒரு ஆக்டிவிட்டிஸையும் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் நிச்சயமா இருக்கு. அதுல ஒரு விஷயம் நம்ம எடுத்து சொல்றோம், நம்ம மாதிரி பல பேர் எடுத்து சொல்றோம். நாங்க சொல்ற எல்லாமே நீங்க ஏத்தணும்னு அவசியம் கிடையாது. கண்டிப்பா சீர்தூக்கி பார்க்க வேண்டியதை நீங்க நிச்சயமா செய்யணும். யாரெல்லாம் தாவேக்காக்கு வாக்களித்தார்களோ அவங்களாம். இப்ப இதுல உள்ள ஒரு இது இருக்கு பாருங்க, அதாவது மக்களுக்காக செய்ய வேண்டியது ஒண்ணு இருக்கு. ஆனா மறுபடியும் தேர்தல் வரப்போகுது. முதல்ல அவர் சுத்தும் போதே பாத்தீங்கன்னா தேர்தலுக்காக தான் வேலை பார்த்தாரு. 2024 கட்சி ஆரம்பிக்கிறாரு. 26 தேர்தலுக்காக. தேர்தல் நெருக்கத்துல கடைசி 5 நாள் அவர் அமைதியா இருந்து அந்த கடைசி 5 நாள்ல பெரிய பூகம்பத்தை உண்டு பண்ணி அவரு பதவியை பிடிச்சாரு. அதுல எந்த மாற்று கருத்தும் யாருக்குமே இருக்க முடியாது. அதேதான் இப்ப என்ன பண்றாருன்னா இப்ப கரூர்ல போயிட்டு நான் உங்க மக்கள் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கிற பாருன்னு சொல்றதுக்காக கரூருக்கு போறாரு. அவருக்கு மக்கள் மேல பாசம் இருக்கா இல்லையன்றது இன்னும் சில காலம் கழிச்சு தான் தெரியும். ஆனா இப்ப கரூருக்கு போகும்போது என்ன ஒரு தப்பும் இல்லையே, கரூர் தானே போறது, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னா எங்க அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அவருடைய அந்த கூட்ட நெரிசல்ல கிட்டத்தட்ட 41 பேர் இறக்குறாங்க. அதுல ஒரு சில பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 பேர் 3 பேர்லாம் இறந்துருக்கிறாங்க. ஆக மொத்தம் ஒரு 32 குடும்பத்தை அவர் என்ன பண்றாரு, ஐடென்டிஃபை பண்றாரு. அந்த 32 குடும்பத்துக்கு ஒரு அரசு வேலை கொடுக்கணும் அப்படின்னு அவர் முயற்சி பண்றாரு. அவர் நாளைக்கு கண்டிப்பா கொடுத்துருவாருன்னா பேசுறாங்க. கொடுக்காத பட்சத்துல அதை பத்தி பெரிய விஷயம் கிடையாது. இன்னைக்கு சிபிஐ சிபிஎம் எல்லாருமே என்ன பண்றாங்க, இப்போதைக்கு திருமாவளவன் அதை பத்தி ஏத்து பேசல. ஏன்னா அவரு ஆல்மோஸ்ட் அந்த நதியில போய் ஐக்கியம் ஆயிட்டாரு. சோ அவர் இதுக்கப்புறம் அந்த நதியில இருந்து கூப்பிட்டு எடுத்து ரொம்ப கஷ்டம். காங்கிரஸ் உள்ள முழுகிடுச்சு. நம்மளுடைய ஐயுஎம் எல்லாம் எங்க இருக்கானே தெரியல. அந்த தாவேக்காவோட நதியில எங்கேயோ இருக்கிறாங்க.
இந்த ராஜினாமா பண்ண எம்எல்ஏக்கெல்லாம் வந்து நீங்க தான் ஒரு 3 பேரை வந்து என்ன பண்ணிருக்காரு, சபாநாயகர் கூப்பிட்டு உங்களை ஏன் கட்சித்தாவல் தடை சட்டத்தை உங்களை தூக்கக்கூடாதுன்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் தாவேக்கா காட்ட வேண்டிய விஷயம் பல இருக்கு, பாப்போம், பொறுத்து பார்ப்போம். ஆனா இப்ப இருக்கிற இந்த நிலைமையில பாத்தீங்கன்னா கரூர்ல இந்த 32 குடும்பங்களுக்கு வந்து இவர் வந்து அரசு வேலை கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அதை எதிர்க்கும் முதல் ஆளா இருந்தது யாருன்னா செந்தமிழன் சீமானின் நாம் தமிழர் கட்சி தான் முதல்ல எதிர்க்குது. என்ன இதுல என்ன இப்ப நீங்க பல பேர் நினைக்கலாம், ஒரு விஷயம் தெரியாதவங்க பல பேர் நினைக்கலாம்னா நம்ம எல்லா விஷயமும் தெரிஞ்சவும் கிடையாது, இதை பற்றி ஒரு சரியான புரிதல் இல்லாதவங்க நினைக்கலாம். அவங்க செத்துருக்கிறாங்க, 41 பேர் செத்துக்கிறாங்க, அந்த குடும்பத்துக்கு அரசு வேலை கொடுத்து அந்த குடும்பத்தை காப்பாத்தாலும் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம பொதுவா வந்து ஒரு சில விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இப்ப ராணுவத்துல வந்து வேலை செய்யறாங்க, ஒரு குடும்பம் வந்து ராணுவத்துல போய் வேலை செய்யுது, நாட்டுக்காக வேலை செய்யறாங்க. அந்த நாட்டுக்காக வேலை செய்து தன்னுடைய மகனையோ அல்லது மகளையோ அல்லது தந்தையோ யாரா ஒருத்தரை வந்து இழக்கும் போது அந்த குடும்பத்தை அந்த அரசாங்கம் காக்க வேண்டியது கட்டாயம், அதை செய்யணும். ஒரு போலீஸ் அதிகாரி இருக்காங்க, இல்ல ஒரு கலெக்டர் இருக்காங்க, இல்ல ஒரு சாதாரண கவர்மெண்ட் எம்ப்ளாய், ஒரு சாதாரண ஆட்டோ ஓட்டுநர். ஒரு ஆட்டோ ஓட்டுநர் என்ன பண்றாருன்னா, ஒரு நல்ல விஷயத்துக்காக ஏதோ ஒரு 2 பேர் 3 பேர் வந்து அடிச்சுக்கிறாங்க, அந்த இடத்துல ஒரு கொலையை தடுப்பதற்காக ஒரு குழந்தையை காப்பாத்துறாரு, அப்போ வந்து வெட்டி போட்டுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த குடும்பத்தை அரசாங்கம் தத்தெடுத்து காப்பாற்றணும். எந்த செயலுக்காக அந்த அரசு வேலை கொடுக்கப்படுகிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப கள்ளக்குறிச்சி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, திமுகவோட ஆட்சியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம். பலர் தான் கூட அதிகமான சர்ச்சை ஏற்படுது கள்ளக்குறிச்சி. இது 2024 பாராளுமன்ற அதுக்கப்புறம் தான் சட்டமன்ற தேர்தல் அதெல்லாம் வெற்றி பெற்றாங்க. ஆனா ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயம் வந்து கள்ளக்குறிச்சியினுடைய அந்த கள்ள சாராயம், அந்த ஒரு விஷயம். அதுல 65 பேர் செத்துறாங்க. இப்போ அந்த கள்ள சாராயம் குடிச்சவங்களுக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் வீதம் வந்து ஒரு குடும்பத்துக்கும் வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து அன்றைய முதலமைச்சர் வந்து அரசாங்க பணத்தை எடுத்து கொடுத்தாரு. அன்னைக்கு அந்த பணத்தை நீங்க எப்படி கொடுக்கலாம்னு சொல்லி முதல்ல கேள்வி கேட்ட ஒரே நபர் யார் அப்படின்னா திரு சீமான் அவர்கள். அவர் என்ன சொல்றாருன்னா, கள்ள சாராயம் குடிச்சு செத்தவங்களுக்கு நல்லவன் சம்பாரிச்சு அரசாங்க பணத்தை நீ எப்படி எடுத்துக்கலாம், உன் சொந்த பணத்தை என்ன வேணா கொடு, உங்கள்கிட்ட எவ்வளவு காசு நீ கொடு, அது பேர் கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா அரசாங்க பணம்ன்றது நம்முடைய வரி பணம், நம்ம வீட்டு வரி, தண்ணி வரி, இன்கம் டாக்ஸ், சேல் டாக்ஸ், ஜிஎஸ்டி எல்லாமே கட்டி வீட்டுல வந்து வரி கட்டாதவங்க வந்து என்னென்ன பண்றாங்கன்னு தெரியும். எல்லாமே அந்த மாதிரி கஷ்டப்பட்டு நம்ம கட்டின வரியை அவங்களோட அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு அதை ஒரு கள்ள சாராயம் குடித்தவங்களுக்கு வந்து நீங்க எடுத்துட்டு போய் கொடுக்குறீங்க. கள்ள சாராயம்ன்றது எப்படிப்பட்டது, அந்த ஒரு பர்டிகுலர் அந்த ஒரு கும்பல் வந்து சம்பாதிக்குது, அந்த கும்பல் இருந்து புடிங்கிதான் நீ காசு கொடுத்துடணும், நீங்க எப்படி அரசாங்க பணத்தை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அன்னைக்கே முதல்ல கேள்வி கேட்டார் திரு சீமான் அவர்கள். அதுக்கு அடுத்தது நம்ம கரூர், நம்ம ஒரு உதாரணத்துக்கு அதை சொல்றோம். அதுக்கு அடுத்தது கரூர். இதுக்கு முன்னாடி இது நடுவில் வந்து நம்முடைய சென்னையில வந்து அந்த வானூர்தி அந்த ஒரு சாகசம் பண்ணாங்க பாருங்க, அதுல ஒரு 5 பேர் இறந்தாங்க கூட்ட நெரிசல்ல. அதை பத்தி பேச போறோம். அதுக்கு முன்னாடி இந்த கரூருக்கு ஏன் வரோம் அப்படின்னா, அதுல சாராயம் குடிச்சு செத்தவன் 65 பேர், செத்தவர்கள் 65 பேர். இதுல ஒரு நடிகரை பார்க்க வந்த கும்பல இறந்தவங்க 41 பேர். சாராயம் வந்து சாராய போதை, நடிகர் வந்து நடிகை போதை, ரெண்டுமே போதை தான். அது ஒரு விதமான போதை, இது ஒரு விதமான போதை. இவங்க 2 பேருமே ஒரு நடிகரை பார்க்க அத்தனை மணி நேரம் காத்திருந்து ஒரு கும்பல்ல அந்த இறந்தவர்லாம் நம்ம வந்து குறை சொல்ல விரும்பல, ஆனா எந்த காரணத்துக்காக அந்த இழப்பு ஏற்பட்டதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு இன்னொரு காரணம்ன்றது பின்னால உங்களுக்கு கண்டிப்பா சொல்லதான் போறோம். என்ன மாதிரி பல பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்க வந்து தாவேக்காவுடைய நண்பர்கள் முக்கியமா மக்கள் வந்து பெரும்பாலும் வந்து அரசியல் புரிதல் மட்டும் இல்லாம கொஞ்சம் எல்லாமே ஏன்னா தாவேக்காவுக்கு எதிராக இருக்கும் சிந்திப்பாங்க. நீங்களும் கொஞ்சம் வந்து சிந்திக்கணும் அப்படின்றதுக்காக இந்த இத்தனை விளக்கங்கள் வந்து இத்தனை பேர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப 41 பேர் கிட்டத்தட்ட 32 குடும்பங்களும் ஐடென்டிஃபை பண்ணி தான் சொல்றாங்க. அந்த 32 குடும்பங்களுக்கு வந்து அரசு வேலை அப்படின்ற ஒரு விஷயத்த தராங்க. இந்த அரசு வேலை வந்து கண்டிப்பா வந்து ஒரு முதலமைச்சர் நினைச்சா கண்டிப்பா கொடுக்கலாம், அதுல எந்த மாற்றம் கிடையாது. ஒரு கருணை அடிப்படையில வந்து அரசு வேலை கொடுக்கறதுல தப்பு கிடையாது. நம்ம ஏற்கனவே சொன்னோம் யாருக்கெல்லாம் அரசு வேலை கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஒரு உதாரணம் சொன்ன, ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளரோட என்னன்னா ஒரு வெள்ளத்துல அடிச்சுன்னு போறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த வெள்ளத்துல அடிச்சுன்னு போறோம் போய் காப்பாற்றவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்கள நாங்க அரசு வேலை கொடுக்கல, குடும்பத்தை இழந்தவங்க, கை காலம் இழந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஆளுங்க ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அந்த அரசு வேலை கொடுக்கறது தப்பு கிடையாது. ஆனா இது எப்படி வந்து ஒரு குடி போதையோ அது மாதிரி ஒரு நடிகை போதை, குடிக்கிறதுக்கு போய் செத்தவர்களுக்கும் நடிகரை பார்த்து செத்தவர்களுக்கும் வந்து எந்த விதமான மாற்று சிந்தனையை வச்சுக்காதீங்க. கள்ளக்குறிச்சிக்கு இருந்து அந்த 65 குடும்பம் கஷ்டப்படுது, இல்லைன்னு சொல்லி மறுக்கல. ஆனா அந்த 65 குடும்பத்துக்கும் யார் காசு கொடுத்துருக்கணும் அப்படின்னா, அந்த தொழிலை செய்து சம்பாதித்தவர்ல புடுங்கி அவங்கள்ட்ட காசு கொடுத்துருக்கணும். இந்த 42 குடும்பம் 41 குடும்பத்துக்கு திரு விஜய் வச்சிருக்கிறாரு பாருங்க 650 கோடி. அவரோட ரசிகர்லாம் சொன்னாங்க பாருங்க, மாசம் மாசம் வந்து தரப்போற 2500 ரூபாய் அரசாங்க பணத்தை தரமாட்டாரு. அங்கதான் நீங்க யோசிக்கணும், அது அரசாங்க பணத்தை தரல, தன் சொந்த பணத்தை எடுத்து தர சொன்ன
பல ஓப்பனா சொல்ற முட்டாள்கள், பல முட்டாள்கள் இது இவர் கொடுக்கும் காசு வந்து அவருடைய சொந்த பணத்தை எடுத்து கொடுக்கிறான்னு சொன்ன முட்டாள்கள் நிறைந்த இந்த ஊர்ல இந்த பணத்தை எதுக்கு அரசாங்கத்தினுடைய பணத்தை எடுத்து தன்னை பார்க்க வந்து இறந்த அந்த 41 குடும்பத்துக்கு இவர் கொடுக்கணும்? இவர் தான் பெரிய கோடீஸ்வரர் ஆச்சு. இவரை மாதிரி ஒரு கோடீஸ்வரர் உலகத்துல யாருமே கிடையாது. இவர் பண்ண வேண்டியது தானே, அவருடைய சொந்த காசை வச்சு அவர் தான் 600 கோடி ஆதவர்ஜனா 300 கோடி 700 கோடி இத்தனை கோடிகள் கோடியா வச்சிருக்காங்களா ஒருத்தரும். அதுல ஒரு சில கோடிகள் எடுத்து அவங்க அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணா மாசம் லைஃப் டைம் டெபாசிட் 30 வருஷம் டெபாசிட் ஏன் சொந்த காசை நான் டெபாசிட் பண்றேன்பா. அதுல இருந்து வங்கியில நீங்க ஒரு உதாரணத்துக்கு வங்கியில வந்து ஒரு 20 லட்சம் ரூபாய் இல்லைன்னா ஒரு 30 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா மாசம் அந்த குடும்பத்துக்கு 15,000 ரூபாய் வரும். வங்கியில அந்த பணத்தை எடுக்காம அந்த வட்டி வங்கியில அவங்க பேரு டெபாசிட் பண்ணிட்டாலே 32 குடும்பத்துக்கு 40 குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் வச்சுங்களேன். ரொம்பலாம் வேணாம். 20 நீங்க வந்து அரசாங்க வேலை கொடுத்து 30,000 40,000 சம்பளம் கொடு. உன்னுடைய சொந்த காசு எடுத்து அவர் தான் சொன்னார் பாருங்க, ஊரா மூட்டு நெய்யில ஸ்வீட் செய்யாதன்னு சொன்னாரு. இது எவன் மூட்டு நெய்யத்துக்கு நீ ஸ்வீட் செய்யற? இது என்ன நியாயம்? அரசாங்க பணத்தை எடுத்து உன்னை பார்க்க வந்தவனை வந்து நீ வந்து உங்களுக்கு வந்து உங்களை பார்க்க வந்தவங்க வந்து நீங்க வந்து இறந்தவங்க வந்து கொடுக்கறது எந்த விதத்துல நியாயம்ட்டு ஒரு சாதாரண ஒரு தொண்டனா ஒரு சாதாரண மனுஷனா யோசிச்சு பாருங்க. முதல்வர் திரு விஜய் அவர்கள் வந்து சொன்ன வார்த்தையில் எதனா காப்பாத்துறாரா? அவர் சின்னதா செய்யறத பெருசா பூதாகாரமா பேசி இந்த விஷயத்தை எல்லாமே மறைக்கிறாங்க. அது ஏன்னு எனக்கு வந்து புரிய மாட்டேங்குது. இந்த மீடியாக்கள் வந்து ரொம்ப கேவலமா எவ்வளவு தரக்குறைவா நடந்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு தரக்குறைவா நடந்துக்கிற வேலையை வந்து தொடர்ந்து இந்த மீடியாக்கள் பண்றாங்க. இவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ண இல்லை. நம்ம எல்லாருமே ஒரு மனிதன் தனியா இருந்தாலே தனியா ஒழுக்கமா இருந்தாலே அந்த நாடு வந்து சிறந்த நாடாக இருக்கும். நானும் ஒழுக்கம், நீ யாருமே எல்லாருமே ஒழுக்கமான ஆட்கள் கிடையாது. இது ஒரு பொது வழியில வரும்போது ஒரு பொது வாழ்வுன்னு வரும்போது அவங்க ஒரு முன்னுதாரணமா இருக்கிறாங்க. அந்த முன்னுதாரணம் இப்படி இருந்தா என்ன அர்த்தமாகும்? நாளைக்கு பின்ன இப்ப தனுஷ் வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன்றாரு. தனுஷ் என்ன பண்றாரு? அவரை பார்க்க வந்து சில வயசானவர்கள் வந்து இந்த பசங்க வந்து கவர்மெண்ட் வேலை விட்டுட்டு அந்த வயசான செத்தா அவர் இந்த மாதிரி பண்ணா ஒத்துப்பீங்களா? இதெல்லாம் நியாயமான போக்கா? சரி, இந்த 41 வேலை இவர் கொடுக்குறாருன்னா இப்ப இவர் என்ன வேலை கொடுக்க போறாருன்னு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இவர் வந்து ஒரு சாதாரணமான வேலை கொடுக்க போறாரு, ஒரு பியூன் வேலை கொடுக்க போறாரு, இல்ல அவங்க படிப்பு கல்வி தகுதிக்கு ஏற்ற மாதிரி வேலை கொடுக்க போறாருன்னு வச்சுங்களேன். இப்ப ஒரு கல்வி தகுதினா 41 வேலை கிடைக்கிறதுக்கு எத்தனை பசங்க சென்னையிலயும் கோயம்புத்தூர்லயும் பெங்களூர்லயும் போய் இந்த நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற டிஎன்பிசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தமிழ்நாடு தேர்வாணையத்துக்கு எத்தனை பேர் வந்து பரீட்சை எழுதி எத்தனை பேர் காத்துட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? இதெல்லாம் தெரிஞ்சுதான் பண்றீங்களா? அவங்க வயிறு எப்படி அவ்வளவு எரியும் அவங்களுக்கு? நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு எல்லாம் பண்ணி எல்லாம் செஞ்சு நமக்கு வரக்கூடாத வேலை ஒரு 41 வேலை வந்து வெளியில போகுது. இது இதோட நிக்காது. இந்த மாதிரி தீய செயலுக்கு வந்து இது ஒரு தீய செயல். எப்படி குடிச்சு வந்து அந்த 65 பேர் செத்தது வந்து ஒரு தீய செயலோ அதை விட இன்று இருக்கும் இளைஞர்களிடம் இன்று இருக்கும் சினிமா மோகம் என்பது குடிகார போதை வந்து உலகம் ஃபுல்லா தெரியுது. இது வந்து குடிக்கிறான் அவன் உடம்பு கெட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறவனால அவன் உடம்பு அவன் மட்டும் தான் கெட்டு போறான். ஆனா இந்த சினிமா போதை வந்து இந்த தமிழ்நாட்டை வந்து ஒரு நச்சரிக்கும் ஒரு உயிர்கொல்லியா மாறிடுச்சு. இந்த சினிமாவின் போதை வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டே வந்து ஒரு கேவலமான பாதைக்கு அழைத்து செல்லுது. சினிமால ஒருத்தன் நல்லா இருந்தா அவன் தான் தமிழ்நாட்டை காப்பாத்துவான்ற எண்ணத்தை உருவாக்கி இருக்கு. ஒரு சிறந்த படம் கூட கொடுக்காத ஒரு ஆளுக்கு இந்த தமிழ்நாட்டை கொடுத்திருக்கும் இந்த ரசிகர்கள் இதை வந்து எப்படி பேசுவாங்க, எப்படி கொண்டு போவாங்க? இது வந்து உண்மையா அந்த ரசிகர்கள் வந்து உண்மையா வந்து யோசிக்கணும், திங்க் பண்ணணும். இந்த மாதிரி வந்து பண்றது வந்து நியாயமான விஷயமா? தன்னுடைய சூழ்நிலத்துக்காக உங்க தலைவர் சொன்ன அதே வார்த்தை என்ன, அவர் என்ன வார்த்தை சொன்னாரு? ஊரா மூட்டை நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் பண்ணாதீங்க, இப்ப எவன் வீட்டு நெய்யை திரும்ப நீ போய் ஸ்வீட் பண்ண போற அப்படின்ற கேள்வி வருது இல்ல? இது எப்படி சரி பண்ண போறீங்க? இதே நம்மளுடைய சென்னையில வந்து வானூர்தி அந்த சாகசத்தை பண்றதுக்கு வந்து ஒரு 5 பேர் இறக்குறாங்க. அப்போ வந்து எல்லாருமே வந்து நம்ம என்ன ரொம்ப பரிதாபப்பட்டோம். ஏன்னா அவங்களும் வந்து அந்த ஒரு வானூர்தி அப்படின்றது வந்து ஒரு அரசாங்கம் செஞ்ச ஒரு வேலை. அது ஒன்றும் ஒரு தனி மனிதன் செஞ்ச வேலை. அரசாங்கத்துல இருக்கிறவங்க இளைஞர்களை வர வைக்கிறாங்க. இந்த மாதிரி ராணுவத்துக்கு இதெல்லாம் பார்த்தாங்கன்னா இவங்க வந்து ராணுவத்துக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு சேருவாங்க. இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஆசை வரும். எது மேல ஆசை வரும்? அந்த ராணுவத்து அந்த விமான படையில சேர்றதுக்கான ஆர்வம் வருன்ற காலத்துல அதை சேர்க்கிறாங்க. அதை பத்தி பண்ண மக்கள்கிட்ட வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க. அதுல ஒரு 5 பேர் இறந்தாங்க. அவங்களுக்கு கொடுத்திருந்தா கூட நம்ம என்ன பண்ணலாம், சரி பாராட்டலாம். சரி, அவங்க 5 பேர் கொடுத்துருக்காங்க. அது வந்து அந்த விமான சாகச பார்க்க போனவங்க அந்த குடும்பம் இறந்துட்டாங்க பரவாயில்ல சொல்லலாம். இந்த துப்பாக்கி சூட்ல வந்து நம்மளுடைய தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல வந்து இறந்தாங்களே, அவங்களாம் இதுக்கு அரசாங்க வேலையை கொடுத்துட்டீங்களா? அவங்களும் இது வரைக்கும் யாரா கொடுத்தாங்களா? யாரா அதை ஃபாலோ பண்ணாங்களா, கவனிச்சாங்களா? அதை பத்தி என்ன விழிப்புணர்வு இருந்ததா? அதெல்லாம் விட்டுட்டு இந்த கரூர்ல உங்களுடைய கட்சியினுடைய
எம்எல்ஏ எம்.ஆர். விஜயபாஸ்கர் வந்து அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணோன்னா மறுபடியும் கரூருக்கு போறீங்க. அங்க போய் மீண்டும் வந்து ஏதோ ஒரு சுயநலத்துக்காக நீங்க செய்யக்கூடிய இந்த வேலைகள் வந்து மக்களால பாராட்டப்படுமான்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருந்தா கூட ஒரு பொது மனிதன் எல்லாருமே இதை ஏத்துக்கிறாங்க ஏத்துக்கின்றதுனால ஒரு தீய விஷயம் நல்ல விஷயமாவது, நல்ல விஷயம் தீய விஷயமாவது. ஆக இந்த காரியம் நீங்க கரூர்ல போங்க, மக்களை பாருங்க, தமிழ்நாட்டில் எல்லா மக்களும் சந்திக்கக்கூடிய உரிமை உங்களுக்கு இருக்கு. முதலமைச்சர் மட்டும் இல்ல, அமைச்சர் யார் ஒரு சாதாரண மனிதன் எங்க கூட போனானா ஒரு அரசாங்கத்தின் வேலையா போகும்போது நீங்க அங்க நாளைக்கு செய்யக்கூடிய அந்த காரியம், ஒருவேளை நீங்க வந்து அரசாங்க வேலை கொடுத்தீர்கள் என்றால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்விளைவை ஏற்படுத்தும். இது உங்களோட கூட்டணி கட்சிகளான திரு கம்யூனிஸ்ட் மட்டும் இல்ல, திரு செந்தமிழன் சீமான் வந்து கிட்டத்தட்ட இதை வந்து பல நாட்களா வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி வந்து அரசாங்க பணத்தை வந்து தவறான விஷயத்துக்கு பயன்படுத்தக்கூடாது, அது ஒரு நேர்மையான விஷயத்துக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு இன்றைக்கு அந்த மாற்று அது அரசாங்க வழி தரக்கூடாதுன்னு முத சொல்ல ஆரம்பிச்சார் திரு திருமாவளவன். இப்போ சிபிஐ சொல்லியிருக்கிறாங்க. மேலும் சில கட்சிகள் வந்து அதை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு சில முக்கியமான சொல்ல மாட்டாங்க. ஏன் காரணம் அவங்களுமே வந்து அந்த மாதிரி தவறான விஷயங்களை செஞ்சவங்க. அதனால அதெல்லாம் செய்ய மாட்டேன்னு மாற்றி தான் வந்திருக்கிறார் இவரும் அதே விஷயத்தை செய்வது வந்து உண்மையா இந்த விஷயத்த கூர்ந்து கவனிக்கக்கூடிய தாவேகாக்கு வாக்களித்த நண்பர்கள் நிச்சயமாக அதை ஏத்துப்பாங்களா அப்படின்றது அவங்களுடைய பார்வைதான் சேரும்.